அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அண்ணே, என்னுடைய பேர் முகமது அலி. முகமது அலி, அபுதாபியிலேருந்து பேசுகிறேன். என்னுடைய கேள்வி என்னவென்றால், அதாவதுண்ணே, இப்போ ஒருவருக்கு நம்ம இந்தியா மதிப்புள்ள இந்தியாவில் 50 லட்ச ரூபா மதிப்புள்ள அவருக்கு வீடு, அந்த இடத்தோடு சேர்ந்து அவர் வீடும் இடமும் சேர்ந்து ஒரு 50 லட்ச ரூபா இன்றைக்கி மார்க்கெட்டில் இருக்குதுன்னு சொன்னால், 50 லட்ச ரூபா மதிப்புண்டா அதுக்கு அவர் ஜக்காத்து கொடுக்கணும்ல. ஆனால் அவருக்கு ஒரு 5 லட்சம் 6 லட்சம் வரைக்கும் கடன் இருக்குன்னு வச்சுக்கோங்க. இப்போ 50 லட்ச ரூபா சொத்து இருக்குது, ஆனால் அவருக்கு ஒரு 5 லட்சம் கடன் இருக்குது, அவசர கடனாக இருக்குது. அந்த அவசர கடன் இருக்கும்போது அந்த அவசர கடனை செலுத்திட்டு தான் ஜக்காத்து கொடுக்கணுமா? இல்லைடா ஜக்காத்து முன்கூட்டி கொடுக்கலாமா? அந்த ஜக்காத்தையும் 50 லட்ச ரூபா மதிப்புள்ள அதுக்குள்ள ஜக்காத்து கொஞ்சம் கொஞ்சமாக பிரித்து கொடுக்க முடியுமா, இல்லை ஒரே தவணையாக தான் கொடுக்கணுமா? அதை கொஞ்சம் விளக்குங்க தெளிவாக. இல்லை அந்த கடனை செலுத்திட்டு தான் கொடுக்கணுமா? இதுதான் என்னுடைய கேள்வி. ஓகே, துவா செய்கிறேன். நல்லா இருக்கீங்களா? நல்ல சும்மா இருக்கீங்களா? நல்லா இருக்கட்டும். துவா செய்கிறேன் உங்களுக்காக. உங்களுடைய கேள்வி பதில் ரொம்ப அறிவுபூர்வமாக இருக்குது. உங்களுடைய பதில் அனைத்தும் சிந்தனையாகவும் ஆக்கப்பூர்வம் அறிவுபூர்வமாகவும் எனக்கு ரொம்ப மிகவும் பயனுள்ளதாகவும் அமைகிறது. இன்ஷா அல்லாஹ் உங்களுக்காக இப்போ நான் துவா செய்கிறேன். எனக்காக துவா செய்யுங்க. எனக்கும் என் குடும்பத்திற்கும் உங்களுக்கு குடும்பத்திற்கும் அல்லாஹ் அருள் புரியட்டும். ஓகேண்ணா. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அஸ்ஸலாமு அலைக்கும். எனக்கு 50 லட்ச ரூபாயில் ஒரு சொத்து உள்ளது. ஆனால் கடன் 25 லட்ச ரூபா கடன் உள்ளது. நான் 25 லட்ச ரூபா கடனை கழித்து விட்டு 25 லட்ச ரூபாய்க்கு ஜக்காத்து கொடுக்க வேண்டுமா, இல்லை 50 லட்ச ரூபாய்க்கும் கொடுக்க வேண்டுமா என்று விளக்கவும். அஸ்ஸலாமு அலைக்கும். இருந்து முகமது அலி கேட்குறார். என்ன கேட்குறாருன்னா, ஒரு மனிதன் ஒரு 50 லட்ச ரூபாய்க்கு அவங்ககிட்ட ஒரு சொத்து இருக்குது, ஒரு 20 லட்ச ரூபாய்க்கு அவனுக்கு ஒரு கடன் இருக்கிறது. இப்போ அந்த 50 லட்ச ரூபா சொத்துக்கும் அவன் ஜக்காத்து கொடுக்கணுமா, இந்த கடன் இருக்கிறதுனால அதை கழிச்சுட்டு ஜக்காத்து கொடுக்கணுமா என்றது தான் அடிப்படையான ஒரு கேள்வி. அப்புறம் சிறிதாக கொடுக்கலாமான்னு அடுத்த ஒரு கேள்வியும் கேட்டிருக்கார். முதல் விஷயம் என்னென்னு கேட்டால், இந்த கடன் சொல்கிறோம் இல்லையா, அதை நீங்கள் புரிஞ்சுக்கணும். அது நம்முடையது இல்லை. ஃபஸ்ட்டு விளங்க வேண்டிய விஷயம் என்னது, கடனாக நம்மிடத்தில் ஒரு பொருள் இருக்கும் என்று சொன்னால் அந்த பொருளுக்கு நம்ம உரியவரா? என்றைக்கு இருந்தாலும் அடுத்தவனுக்கு கொடுக்க வேண்டிய விஷயம். பிறருக்கு கொடுக்க வேண்டிய பொருள் நம்மிடத்தில் அடைக்கலமாக இருக்கிறது. அப்படி இருக்கக்கூடிய நேரத்தில் நம்முடைய பொருளாக நீங்கள் எதை எடுக்கணும்னு கேட்டால், அந்த கடனை கழித்தது போக உள்ளதான் உங்கள் பொருளை. 50 லட்ச ரூபாய்க்கு சொத்து வச்சுருக்கிறீங்க, 20 லட்ச ரூபாய்க்கு கடன் கொடுக்க வேண்டியிருக்கு, உங்கள் காசு இல்லை, இப்போதைக்கு அதை கொடுக்க முடியலைன்றாலும் அதில் தான் அந்த காசு அவனை சேர்ந்தது இருக்குது. 50 லட்ச ரூபா சொத்தில் தான் 20 லட்ச ரூபா என்பது நீங்கள் கடன் வாங்கினீங்கல்ல, அவருக்கு சேர வேண்டியது அதில் அடங்கி இருக்கிறது. அப்போ அடுத்த ஒரு சொத்துக்கு நீங்கள் அங்கே ஜக்காத்து கொடுக்கணும். அது என்றைக்கு இருந்தாலும் நம்ம கொடுக்க வேண்டிய ஒரு கடன். அப்போ நமக்குள்ள வருவாய், ஏதாவது கடனை பிடிச்சி யாராவது வருவாயின்னு சொல்லுவாங்களா? வருவாய்க்கு தான் ஜக்காத்து. ஒருத்தனை செய்யறான், ஒரு பேங்கில் 1 கோடி ரூபா லோன் போட்டு வாங்கிட்டு நான் 1 கோடி ரூபா என்கிட்ட இருக்குன்னா அது வருமானம். அது நாளைக்கே வீடு ஜப்தி பண்ணி பிடிச்சிட்டு போயிடுவாங்க. அவனுக்கு கொடுக்க வேண்டிய காசு அது. அப்போ கடனாக வாங்கி வைத்ததை யாருமே வருவாயில் சேர்க்கவே மாட்டாங்க, அறிவுடைய யாருமே. அதனால் மார்க்கம் உங்கள் சொத்துக்கு தான் ஜக்காத்தை கடமை ஆக்கிது. பெரிய ஆதாரம்லாம் தேட வேண்டியதில்லை. ஜக்காத்து உங்கள் சொத்துக்கு கொடுக்கணுமா, அடுத்தவங்க சொத்து நீங்கள் கொடுக்கணுமா, இந்த பேசிக்கு தான். அப்போ கடன் இருந்துச்சுன்னு சொன்னால் அது எவ்வளோ கடன் இருக்குதோ அது அடுத்த நீங்கள் அவசர கடன் ஒன்று போடுறீங்க, அவசர கடன் சாதா கடனையும் கூட அதை கழிச்சிடணும். அது உங்கள் காசு கிடையாது. ஒரு அவசர கடன் ஒரு 5 லட்ச ரூபா, இன்னொரு 10 லட்ச ரூபா மெதுவாக கொடுத்துக்கலாம். அப்படி இருந்தால் கூட அந்த 15 நீங்கள் ஜக்காத்து கிடையாது. 15 அடுத்தவனுடையது, அவனுக்கு கொடுக்க வேண்டிய காசு. நீங்கள் அந்த 15 லட்ச ரூபாயை அவனுக்கு எப்போ கொடுத்து முடிப்பீங்களோ, முடித்த பிறகு இப்போ உங்கள்கிட்ட அந்த 15 ரூபா உங்கள் ரூபாய் ஆயிரும். அப்போ நீங்கள் கொடுக்கணும். 50 லட்ச ரூபாயில் 35 லட்ச ரூபாய்க்கு நீங்கள் என்ன செய்கிறீங்க, ஜக்காத்தை கொடுத்துட்டீங்கன்னா 15 நம்ம காசு இல்லை. பிறகு என்ன செய்கிறீங்க, சம்பாதிச்சு அந்த கடனை அடைக்கிறீங்க. அந்த சம்பாதிக்கும் போது அதுக்கு ஜக்காத்தை கொடுத்தீங்கன்னு வைங்க, அப்போ பிரச்சனை கிடையாது. ஜக்காத்தை கொடுக்காம 15 லட்சம் சம்பாதிக்கிறீங்க, ஜக்காத்து கொடுக்காம அந்த காசுலேருந்து அவனுக்கு கடனை அடிச்சிட்டிங்கன்னு சொன்னால், இப்போ உங்கள்கிட்ட இருக்கிற அந்த 50 லட்ச ரூபாயில் 15 கொடுக்காமல் இருந்தீங்கல்ல, அது அவனுக்குரியதாக இருந்தது உங்களுக்குரியதை இப்போ மாறிடுச்சுல. அவனுக்குரியதாக இருந்தது, நீங்கள் கடன் அடைச்சவுடனே உங்களுக்குரியதாக மாறிடுச்சு. அதுக்கு நீங்கள் ஜக்காத்து கொடுக்கணும். அந்த கடனை ஜக்காத்து கொடுத்த பணத்திலிருந்து நீங்கள் அடைத்தீர்களே, ஆனால் அது கொடுக்க தேவையே இல்லை. அதை இப்போ சம்பாதிக்க கொடுத்துட்டீங்களே. அதனால் அடிப்படை என்னன்னு கேட்டால், நமக்கு சொந்தமானதுக்கு தான் ஜக்காத்.
நமக்கு சொந்தமில்லாத எந்த ஒன்றுக்கும் ஜக்காத்து கடமை இல்லை. அதுக்கப்புறம் சிறிது சிறிதாக கொடுக்கலாமான்னு கேட்குறீங்க. அது ஜக்காத்தை வந்து எல்லாம் கடமையாக்கிவிட்டான். இந்த சிறிது சிறிதாக என்பதெல்லாம் வந்து எப்போ வரும்னு கேட்டால், இயலாத ஒரு நிலை வரும்ல, அப்போ தான் இந்த சிறிது சிறிதாக பஞ்சாயத்தை வரும். சும்மா கரெக்டாக வச்சுருந்தாலும் கொடுத்துட்டு போயிடுவான். இந்த சிறிது சிறிது எப்போ வரும்? ஒரு வீடு இருக்குது, 1 கோடி ரூபா சொத்து, அதில் 2.5% இப்படி கொடுப்பிய? 1 கோடி ரூபா மதிப்பு பண்ணியாச்சு, 2.5 லட்ச ரூபா கொடுக்கணும். அந்த 2 லட்ச ரூபா கொடுக்கணும்னு சொன்னால் கதவை கழட்டி கொடுக்குறதா, ஜன்னலை கழட்டி கொடுப்பீங்களா, அல்லது அந்த 2 அளவுக்கு வெட்டி ஏதாவது கொடுக்க முடியுமா? அப்போ எங்கே இந்த பிரச்சனை வரும் என்று கேட்டால், அது 1 கோடி ரூபாய்க்கு நம்ம 1 லட்ச ரூபா கொடுத்தா 2.5 லட்ச ரூபா கொடுத்தாகணும். சொத்து 1 கோடி இருக்குது, இந்த 2.5 லட்ச ரூபா கணக்கை போட்டுக்கிற வேண்டியதான். இதிலேருந்து இப்போ எடுக்க இயலாது. இந்த 2.5க்காவது ஒட்டுமொத்த வீட்டையும் விற்கவும் முடியாது. விற்கிறவனை அவன் வாங்குறதுக்கு உடனே தயாராகவும் வரவும் மாட்டாங்க. பல விஷயங்கள் அதில் இருக்குது. அப்படி இருக்கும் பொழுது நமக்கு இயலாத ஒரு நிலையில், இறைவா நீ வந்து கடமையாக்கிட்ட, இந்த 2.5 இதுலேருந்து எனக்கு எடுக்க முடியலை, அதனால நான் சம்பாதித்து அந்த 2.5 என்ன செய்கிறேன், கொஞ்சம் கொஞ்சமாக நான் கொடுத்துட்றேன் அப்படின்னு சொல்லி ஒரு 25,000 ஒரு 6 தடவை நீங்கள் கொடுத்தீங்கன்னா, இன்னும் 10 தடவை கொடுத்தீங்கன்னா 2 லட்ச ரூபா கொடுத்தாச்சு. அப்படி கொடுக்குற அப்போ தான் கொடுக்கலாம். இருக்கும்போது ஏன் கொஞ்சம் கொஞ்சமாக கொடுக்குறீங்கன்னா, அதாவது 1 கோடி ரூபா கையில் காசு வச்சுக்கிறீங்க, 2.5 லட்ச ரூபா உங்களுக்கு கடமையாகிவிட்டது, மௌத்து ஹயாத்து இருக்குது, எப்போ வேணாலும் மௌத்து வந்துடலாம், 2.5 கோடி ரூபா இருக்கிறதுல கொடுத்துட வேண்டியானே. அதாவது கொடுக்க இயலும் என்றால் கொடுத்துடணும். ஏன் அல்லாஹ் ஒரு விஷயத்தை கடமையாக்கிட்டு நேரம் சொல்ல இத்தனை நாளில் கொடுக்கணும் நம்ம சொல்லலை. அப்படி இருக்கும் என்று சொன்னால் அது உடனே தான் கொடுக்கணும். ஆனால் கொடுக்க இயலன்னு சொன்னால் சாவுறதுக்குள்ளே கொடுக்கணும். இப்போ ஹஜ்ஜு கடமை ஆக்கிட்டான் அல்லாஹ். ஹஜ்ஜு கடமை ஆக்கிட்டான்னு சொன்னால் இந்த வருஷமே செய்யணும்னு கடமையா இல்லை, அடுத்த வருஷம் கூட செய்யலாம், அதுக்கு அடுத்து 10 வருஷம் கழிச்சு கூட செய்யலாம் அப்படின்னு தாமதப்படுத்திக்கிட்டே போய் கடைசியில் தள்ளாத வயசாகி புசுக்குன்னு போயிட்டான். அப்போ கேள்வி ஆகி போயிடும். அப்போ அந்த அல்லாஹ் வந்து ஒரு டைம் போடாமல் சொன்னான்னு சொன்னால் நீங்கள் எப்போ வேணாலும் செய்யலாம் தான், அது வாஸ்தவம் தான். ஆனால் நமக்குடைய இறுதி என்னன்னு நமக்கு தெரியாது, நமக்கு மரணம் எப்போ வரணும் நமக்கு தெரியாது. அப்படிங்கிறதுனால உங்கள்கிட்ட காசு பணம் அந்த மாதிரி இருந்துச்சின்னு சொன்னால் அதை சிறிது சிறிதாக அப்படி கொடுக்குறது இல்லை. யார் அந்த கேள்வி அது கேட்கவும் மாட்டாங்க. கேட்குறது வந்து இந்த வீடு இந்த மாதிரி பிரிக்க முடியாத ஒன்றுக்கு தான் கேட்குறாங்க. உடனே கொடுக்க இயலும்னா கொடுத்துருங்க. ஆனால் சில நேரத்தில் நீங்கள் ஜக்காத்து கடமை என்ற ஒத்துக்கொண்டு இந்த வீட்டிலேருந்து 2.5% எடுக்க முடியாது, இதிலேருந்து எடுக்க முடியாத மாதிரி சில ப்ராப்பர்ட்டிஸ்லாம் இருக்கும். அப்படி இருக்கும் என்று சொன்னால் அப்போ என்ன செய்யணும், கணக்கு பண்ணி வைத்துக்கொண்டு இந்த வீட்டுக்கான ஜக்காத்தை நான் சம்பாதிச்சு கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லி சம்பாத்தியம் பண்ணி அந்த செஞ்சீங்க, 2 லட்ச ரூபாயை அடைச்சிட்டீங்கன்னு சொன்னால் வீட்டுக்கு ஜக்காத்து கொடுத்துட்டீங்க. இயலும்னா உடனே கொடுத்துருங்க. கேஸ் வச்சுருப்பீங்க, 1 கோடி ரூபா சொத்து வச்சுக்கிற ஒரு ஆள் ஒரு 2 லட்ச ரூபாய் வச்சுருக்க மாட்டாரா? அப்படி வச்சுருந்தா கொடுத்துட வேண்டியதான். 1 கோடி ரூபாய் சொத்தும் இருக்கிறது, ஒரு 10 லட்ச ரூபா கேஷ் இருக்கிறது. அவர் என்ன செய்ய முடியும், 2.5 லட்ச ரூபாய் எடுத்து அதுக்குரிய ஜக்காத்தை கொடுத்துட முடியும். இந்த 10 லட்சத்துக்குரிய ஜக்காத்தையும் அவர் வந்து 25,000 ரூபாயை அவர் கொடுத்துட முடியும். அப்படி கொடுக்க முடியாமல் இருந்தால் தான் என்ன செய்யணும், நம்ம சம்பாரித்து கொடுக்குறேன், கொஞ்சம் கொஞ்சமாக கொடுக்கலாம். ஏன்னா ஜக்காத்து அந்த கடமையை நிறைவேற்றிட்டால் போதும். உலகத்தில் ஒருத்தன்ட்ட கடை வாங்குறீங்க, கொஞ்சம் கொஞ்சமாக கொடுத்து வாங்க மாட்டானா? என்கிட்ட 1 லட்ச ரூபா கடன் வாங்கிட்டீங்க, ஒரு 10 மாதத்தில் 10,000 ரூபாய் தர்றீங்க, அதெல்லாம் முடியாதுன்னு நான் சொல்லுவேனா, வாங்கிக்கிறோண்ணா? அப்படி கொடுத்தா அந்த கடனை அடைஞ்சிச்சின்னு ஒத்துக்கிறோன்னா, அடையலைன்னு சொல்லுவேண்ணா? அது மாதிரி தான் பொருளாதாரத்தை பொறுத்த வரைக்கும் நீங்கள் அந்த கணக்கை நேர் பண்ணிட்டீங்கன்னா அதான் கணக்குடைய தன்மை. அப்படி தான் அல்ல அதை படைச்சிருக்கிறான், அதுக்கு கேள்வியெல்லாம் கேட்க மாட்டான். ஆனால் இயன்றால் கொடுத்துருங்க, மௌத்து ஹயாத்து இருக்கிறதுனால அதை தாமதம் இல்லாமல் கொடுத்துறது நல்லது.